அதுவும் அந்த பொண்ணு எவ்வளோ அதிபுத்திசாலினாக்கா, பைக்கு வேகமாக போகும்போதெல்லாம் குதிக்கலை. பைக்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லி, பைக்கை கொஞ்சம் 35, அதாவது ஒரு பைக்கு ஒரு 4வது கியரில் போனோம்னா ஒரு 40ல் போனால் தான் அந்த கியர் பாக்ஸ் அடி வாங்காமல் போகும். நான் சரி அது கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 35ல் போகிறேன். 35லேருந்து 38க்குள்ளார போயிட்டுருக்கேன். பைக்கு ஸ்லோ பண்ணி பைக்லேருந்து கீழே வச்சு, அப்புறம் உடையாளப்பட்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அப்புறம் கீரனூர் மகளிர்லேயும் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வேணும்னே என் மேலே கேஸ் கொடுத்து என்ன ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதுதான் அவங்களோட மொத்த பேரோட நோக்கமாக இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எஸ்ஐ விசாரணை பண்ணும்போது, நான் பைக்கை ஓட்டுறேன், நீ அந்த பைக்கில் அந்த பையனோட எப்படி உட்காந்துருந்தியோ அதே மாதிரி நீ உட்காரு, உன்னை பிடிச்சி தள்ளி விட முடியுதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்கிறாரு. வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருக்கு. ஏன்னா என்னெல்லாம் பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதான்னு கேட்டார். ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்னை பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதா, இங்கே உட்காந்துருக்காலும் என்ன இழிச்சா பேலா அப்படின்னு கேட்டார். வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்துச்சு.